கல்வி அமைச்சகம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு யாருக்காக அப்படிங்கிறத பார்க்கலாம். சிங்கப்பூரில் கல்வி அமைச்சகம் மார்ச் 16 அன்று ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கல்வி அமைச்சகம் கடைசியாக 2022ஆம் ஆண்டு ஊழியர்களின் சம்பளங்களை மறுபரிசீலனை செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சம்பள உயர்வானது 36,000 ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ளது என்று கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பின் கீழ் அக்டோபர் மாதத்தில் இருந்து 2 முதல் 9% வரையில் ஆசிரியர்கள் சம்பள உயர்வை பெற உள்ளனர். ஏறத்தாழ 33,000 கல்வி அதிகாரிகளுக்கும் 1,700 உதவி கல்வியாளர்களுக்கும் 1,100 மழலையர் பள்ளி ஆசிரியர்களுக்கும் இந்த சம்பள உயர்வானது அளிக்கப்பட உள்ளது. ஆசிரியர்கள் கல்வி அமைப்பில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் சம்பள உயர்வுகளை தாண்டி புதியவற்றை கற்றுக்கொள்ளவும் அதை மேம்படுத்தவும் கல்வி அமைச்சகமானது ஆசிரியர்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை வழங்கும் என்றும் சம்பள உயர்வு குறித்து கல்வி அமைச்சர் கூறியுள்ளார். இது குறித்து மேலும் சிலர் கூறிய கருத்துக்கள். நாடாளுமன்ற குழு தலைவர் டேரல் டேவிட் இந்த சம்பள மறுபரிசீலனை ஆனது கல்வியாளர்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைத்திருப்பதாக கூறியுள்ளார். சிங்கப்பூர் தமிழ் ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் தலைவரான தனபால் குமார் இந்த முயற்சியானது முக்கியமான ஒன்று என்றும் மேலும் இது ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களை ஊக்கப்படுத்த உதவும் என்றும் கூறியுள்ளார். சிங்கப்பூர் ஆசிரியர்கள் சங்கத்தின் பொது செயலாளர் மை திருமன் இந்த சம்பள மாற்றத்தை ஆசிரியர்கள் சங்கம் வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். இதுபோன்ற சிங்கப்பூர் பற்றிய தகவல்களுக்கு நமது இணைய பக்கத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள்.